குடுத்துருக்காங்க. பைனரி ட்ரீ. வி ஹேவ் டு ஃபைண்ட் த ரைட் சைட் வியூ. ரைட் சைட் வியூனா, ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது என்னென்ன நோட்ஸ்லாம் தெரியுமோ, அதெல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட்ல போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அவுட்புட் இஸ் அ லிஸ்ட். ஸோ இதுக்கு என்ன லாஜிக் அப்டின்னா, அ ஒன் லாஜிக் இஸ் ஹியர் நம்ம என்ன பண்ணலாம்னா, ட்ராவர்ஸ் பண்ணலாம். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் தான். அதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட்டு போயிட்டு, அப்புறம் லெஃப்ட் சைட் போலாம். ஸோ ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட்டு போம்போது, புது டெப்த்ல போறோம். இது வந்து டெப்த் 0ன்னு வச்சுப்போம். இது டெப்த் 1. ஸோ புது டெப்த்த என்கவுண்டர் பண்ணும்போது, நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுல புது டெப்த் போம்போது, அதுல ஃபர்ஸ்ட் நோட் இருக்குல்ல, அத போய் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடலாம். ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் நோட் இதுதான். இத போய் நம்ம டெப்த்ல ஆட் பண்ணிடுவோம். அதாவது நம்ம ரிசல்ட்ல ஆட் பண்ணிடுவோம். ரைட். அதுக்கப்புறம் இங்க வரும்போது, புது டெப்த் வரும்போது, இத போய் ஆட் பண்ணிடுவோம். ஒரு டைம் புது டெப்த் வரும்போது நம்ம ஆட் பண்ணுவோம். ரைட். இப்ப புது டெப்த் வந்து எப்ப தெரியும் அப்டின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த டெப்த் வரும்போது, ஒரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, என்னென்ன டெப்த் வந்திருக்கும் அப்டின்றத ஒரு ஹாஷ் செட்ல ஸ்டோர் பண்ணலாம். அப்ப நம்ம ஒரு புது டெப்த்துக்கு வரும்போது, அ அது ஏற்கனவே இப்ப புது டெப்த் 2ல இருக்குமா? இப்ப ஏற்கனவே டெப்த் 0 அண்ட் 1 இருக்கு. இப்ப வர டெப்த் ஹாஷ் செட்ல இல்லையா? அப்ப அதுல ஃபர்ஸ்ட் வர நோட தூக்கி இதுல போட்டுறலாம். அப்படி பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நம்ப எ நம்ப வந்து ஒரு புது டெப்த்துக்கு வரத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம வர்ற டெப்த் 2வா இருக்குன்னா, அது புதுசா வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டெப்த்ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வரும்போது, நம்ம ரிசல்ட் என்ன இருக்கும்? 1 அண்ட் 3 மட்டும் தான் இருக்கும். அப்ப எப்பப்பலாம் வந்து நம்ம ஒரு டெப்த் வரும்போது, நம்மளுடைய டெப்த்தும், இந்த ரிசல்ட் அரேவுடைய சைஸும் சேமா இருக்கு அப்டின்னா, நம்ம புது டெப்த்துக்கு வந்திருக்கோம்னு அர்த்தம். அப்ப நம்ம செகண்ட் டெப்த்துக்கு வரும்போது 2 எலிமெண்ட் இருக்குன்னா என்ன அர்த்தம்? 0த்தையும் 1யும் ஃபில் பண்ணிட்டோம். இது புது டெப்த்துக்கு வரணும்னு அர்த்தம். சப்போஸ் இதையும் போட்டுட்டோம்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இதுல எது வந்தாலுமே நம்ம வந்து அந்த டெப்த் கிடையாது. அடுத்த டெப்த் போம்போது, அதாவது 3 டெப்த்துக்கு போம்போது ரிசல்ட் என்ன இருக்கும்? 3 எலிமெண்ட்ஸ் இருக்குமா? அப்ப நம்ம டெப்த்தும், இந்த ரிசல்ட் சைஸும் சேமா இருக்கு அப்டின்னா, நம்ம புது டெப்த்துக்கு வந்திருக்கோம்னு அர்த்தம். அதுல ஃபர்ஸ்ட் நோட நம்ம ரிசல்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ரைட். சோ தட் இஸ் த லாஜிக். ஓகே. சோ இதுல என்ன பண்ணலாம் அப்டின்னா, இத நம்ம பண்றதுக்கு சோ ஒன் திங் வாட் வி கேன் டூ இஸ், வி கேன் ஹேவ் a ரிசல்ட் நம்ம பாஸ் பண்ண தேவையில்ல. வி கேன் ஹேவ் த ரிசல்ட் அரே ஹியர். சோ ஐ வில் ஹேவ் a வேரியபிள் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர். Okay, that is the result which is equal to new array list. Okay, ஒரு array list create பண்ணிக்கிறேன். Now I will do the depth first search. So என்னுடைய லாஜிக் என்ன அப்படின்னா, I will first DFS for the root. இங்க இருந்து ரூட்டை கால் பண்ணுவேன். அப்ப ரூட்டும் பாஸ் பண்ணுவேன், டெப்த்தும் பாஸ் பண்ணுவேன். இந்த டெப்த்தை இனிஷியலா 0ன்னு பாஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரைட்டுக்கு போவேன். இதோட ரைட்டுக்கு 3க்கு போவேன். டெப்த் வந்து 1ன்னு பாஸ் பண்ணுவேன். ஒரு வாட்டி பண்ணும்போது டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இங்க ரைட்டுக்கு போவேன். இது நல்லுன்னு இருக்கும். ரிட்டர்ன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் லெஃப்ட்க்கு போவேன். இதுவும் நல்லுன்னு இருக்கும். ரிட்டர்ன் ஆயிடுவேன். ரிட்டர்ன் ஆயிட்டு இங்கிருந்து இங்க ரிட்டர்ன் ஆயிடுவேன். இங்க ரிட்டர்ன் ஆயிட்டு ரைட் முடிச்சோம்னா அப்புறம் லெஃப்ட். டிஎஃப்எஸ் ஆஃப் இங்க என்னது 2 டெப்த் இங்க இருந்து 1 இன்கிரீஸ் பண்ணுவேன். சோ 1 வரும். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க போகும்போதே நம்ம லிஸ்ட்ல ஏற்கனவே 1 3 ஆட் பண்ணிருப்பேன். அப்ப இதோட டெப்த்தும் ஈக்குவல் சைஸும் ஈக்குவலா இருக்காது. அப்ப இந்த 2 நான் ஆட் பண்ண மாட்டேன். ரைட். இப்ப இந்த 2ல வந்துட்டு ரைட் சைடுல ஒண்ணும் கிடையாது. அப்புறம் லெஃப்ட் சைடுல இந்த 4 ஆட் பண்ணும்போது டெப்த் 2ன்னு வருமா? இப்ப என்னுடைய டெப்த்தும் இதோடைய சைஸும் சேம். சேமா இருந்தா இந்த 4 போய் ஆட் பண்ணிடுவேன். ஓகே. சோ அத எப்படி பண்றது? ஐ நீட் டு டூ a DFS. So DFS of tree node, ஒரு நோடு வருது, கமா int depth. கரெக்ட். ஸோ இந்த இடத்துல ஸோ கடைசியா வரும்போது நல் வருது நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடணும் அவ்வளவுதான். ஸோ இஃப் நோட் இஸ் ஈக்குவல் டு நல் வருது அப்படின்னா ஜஸ்ட் ரிட்டர்ன். ஓகே.
இப்ப நம்ம எப்ப போயிட்டு லிஸ்ட்ல ஆட் பண்ணணும்? எப்ப வந்து if depth is equal to என்னுடைய ரெஸ்ஸோடைய சைஸ். என் ரிசல்ட் இருக்குல்ல அந்த சைஸும் இப்ப ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இதுல டெப்த் 0. ஓகே, சைஸும் 0. அப்ப நான் என்ன பண்ணணும்? என் நோட்ல இருக்கிற வேல்யூவை ரிசல்ட்ல ஆட் பண்ணணும். நோட் டாட் என்ன பாது வேலா வேல் ரிசல்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? சோ இது 1 ஆட் பண்ணனா I have to do the DFS for the right. DFS of node dot right depth plus 1. அடுத்த ஒரு வாட்டியும் கால் பண்ணும்போதும் depth plus 1 பண்ணணும். Then இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் I have to call DFS for node not left. கரெக்ட்? இப்ப இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண உடனே நான் கால் பண்ணும்போது எதுக்கு கால் பண்ணுவேன்? ஐ வில் பி ஜஸ்ட் காலிங் ஃபார் டிஎஃப்எஸ் ஆஃப் ரூட்டை பாஸ் பண்ணுவேன், டெப்த் 0ன்னு பாஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் நான் பாஸ் பண்ணாலே என்னுடைய வேரியபிள் இருக்குல்ல கிளாஸ் வேரியபிள் அது அப்டேட் ஆயிடும். அப்புறம் ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் நீட் டு ரிட்டர்ன் மை வேரியபிள். ரைட்? So we can do this also with BFS. BFSல பண்ணும்போது ஆப்வியஸா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்கா ஒரு கியூ வச்சுப்போம். ஓகே, ஒரு கியூ வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த 1 போட்டுறேன். ஓகே, இப்போ கியூ லென்த் என்ன? 1. கியூல எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த் வரைக்கும் நான் என்ன பண்றேன்னா எல்லா நோடையும் எடுக்கிறேன். இருக்கிற எல்லா நோடும். ஓகே, எடுத்து இதுல ஃபர்ஸ்ட் வர நோட் இருக்குல்ல is queues dot empty. இப்போ 1 எடுக்கிறேன். 1 எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள்ல அப்டேட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு வியூ அப்படின்னு ஒரு வேரியபிள்ல நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற நோட அப்டேட் பண்ணிப்பேன். இதை போல் பண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நோட் அப்டேட் பண்ணிப்பேன். இது ஒரு நோட் இருக்கா, இது கியூ எத்தனை லென்த் இருக்கோ அத்தனை வாட்டி லூப் போட்டுவேன், அப்டேட் பண்ணிப்பேன். இது எடுத்துட்டு என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டை போடுறேன், அப்புறம் ரைட்டை போடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா 3ஐ எடுக்கிறேன் வெளியே. 3ஐ எடுத்துட்டு இது 2 வாட்டினா 2 வாட்டி லூப் போடும். ஸோ 3ஐ எடுத்துட்டு இந்த ரைட் சைடு நோட 3ன்னு அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா 3யோடைய இருக்கு பத்தியா, இது ஏதாவது இருந்துச்சுன்னா இதை போடுறேன். அப்படிலாம் என்ன பண்றேன் 2ஐ எடுக்கிறேன். 2ஐ எடுத்துட்டு அதோடைய ரைட்டு லெஃப்ட் போடுறேன். அப்ப என்ன ஆகும் 4 போரும். ஸோ எப்பப்பெல்லாம் நான் எடுக்கிறனோ வெளியே எடுக்கிறனோ அப்ப என்னுடைய ரைட் சைடு வேரியபிளை அப்டேட் பண்ணிப்பேன். ஸோ ரைட் சைடு வேரியபிள் will always track the கடைசியா இப்போ நான் லெஃப்ட்டை போட்டு ரைட்டை போடுறேன். கரெக்டா? இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் இது எடுக்கும்போது இந்த 1 அப்டேட் பண்ணிப்பேன், லெஃப்ட்டை போட்டுட்டு அப்புறம் ரைட்டை போடுறேன். இதை எடுத்துட்டு லெஃப்ட்டை போட்டு ரைட்டை போடுறேன். அப்போ அடுத்த வாட்டி நான் எடுக்கும்போது நான் என்ன வேரியபிள் எடுக்கிறனோ இந்த வேரியபிள் அப்டேட் பண்ணிப்பேன் ரைட் வியூன்னு. அதை வந்து என்ன பண்ணுவேன் என் லிஸ்ட்ல போய் ஆட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ திங்க் இன் திஸ் ஆங்கிள். பிஃபோர் கோடிங் திங்க் இன் திஸ் ஆங்கிள். ஸோ லாஜிக்கை ஷார்ட்டா சொல்லணும்னா நீ ஒரு லெவல்லையும் கியூல டேட்டா போடுவ. ஃபர்ஸ்ட் 1 போடுவ, அப்புறம் என்ன பண்ணுனா 1 போட்டு இந்த 1 கொண்டு போய் உன் லிஸ்ட்ல போட்டுருவ. அடுத்த வாட்டி இந்த 1 எடுக்கும்போது இந்த 2 3 போடுவ. இந்த 2 3 போடும்போது இந்த கியூல எவ்வளோ லென்த் இருக்குதோ அவ்வளோ தடவை லூப் ரன் பண்ணணும். அவ்வளோ தூரம் லூப் ரன் பண்ணி இந்த கடைசியா இருக்கிற டேட்டா இருக்குல்ல அதை தூக்கி இங்க போடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4 5 இங்க 6 7 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணுன்னா 2ஐ எடுக்கும்போது இந்த 4 5 போட்டுருவ, 3 எடுக்கும்போது இந்த 6 7 போட்டுருவ. ஓகே, இப்போ இதெல்லாம் எடுத்துட்டியா? இப்போ 4 இருக்கா, நீ என்ன பண்ணும் 4 தடவை இதை போல் பண்ணும். யூ ரன் a loop for 4 times. கியூல என்ன இருக்கோ அதுல கடைசி வர வேல்யூ இருக்கு பத்தியா, அதை தான் தூக்கி நீங்க போடணும். அப்ப ஒரு வாட்டி நீ நோட எடுக்கும்போது என்ன பண்ணும், ஒரு வேரியபிள் அப்டேட் பண்ணிட்டே வா. அந்த வேரியபிள் முடியும் போது என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ தூக்கி போட்டுரு.
கரெக்ட். ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் திங் we will have a list of integer. Okay, result which is equal to new array list. Okay, இந்த இடத்துல I have to declare a queue. Queueல I am going to have integer. Okay, queue நே வச்சுப்போம் is equal to new. I will implement using linked list. Okay, you can also use array dq. Okay, இது பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய queueல என்னத்த போடுறேன்னா, queue டாட் ஆஃபர் ஆஃப் ரூட். ஃபர்ஸ்ட் என் ரூட்டை போட்டுடுறேன். அப்புறம் while queue எம்டியா இல்லாத வரைக்கும் நான் இதை ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ எம் கெட்டிங் த லென்த் ஆஃப் த queue. ஓகே, which will be queue dot size. ஓகே ஓகே. ஸோ நவ் இப்போ queueல என்ன இருக்குது? ஒரே ஒரு டேட்டா 1 மட்டும் தான் இருக்கு. ரைட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஐ வில் ரன் மை லூப் ஃபார் த queue size. ஸோ ஏன்னா நான் ஒரு 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 இதில் ஒரு இது வரும்போது நிறைய டேட்டா க்யூவில் இருக்குன்னா நான் கடைசியாக இருக்கிற டேட்டாவை தான் போய் போடணும் லிஸ்ட்டில். அப்போ இதில் க்யூவில் எவ்வளோ இருக்குதோ ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா க்யூவில் ஃபுல்லாக இருக்கும். அதை நான் லூப் அடித்து க்யூ சைஸ் என்ன இருக்குதோ எல்லா டேட்டாவும் எடுக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து ஐ ஹாவ் டு க்யூவில் போய் என்ன போடுறப்பா, யூ ஆர் நாட் ஸ்டோரிங் இன்டிஜர், யூ ஆர் ஸ்டோரிங் எ ட்ரீ நோட். ஓகே, இப்போ நான் க்யூவில் போய் போல் பண்ண போகிறேன். ஸோ ஐ வில் ஹாவ் அ ட்ரீ நோட். go to queue dot poll. இப்போ queueல போல் பண்ணிட்டேன். போல் பண்ணிட்டு அது நல்லா இல்லை அப்படின்னா, if node not equal to null அப்படின்னா, இப்போ இந்த இடத்த ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதாவது tree node right side view, அது இனிஷியலாக நல்லுன்னு வச்சுக்கிறேன். இப்போ நல்லா இல்லை அப்படின்னா நான் என்ன போல் பண்ணுறனோ அந்த நோடை என் ரைட் சைட் வியூக்கு அசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் க்யூவில் போய் லெஃப்டை போடுறேன், க்யூவில் போய் ரைட்டை போடுறேன். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த 1 மட்டும் தான் இருக்கும். அப்போ லென்த்தும் 1 தான். இந்த லூப் ஒரு தடவை தான் ரன் ஆகும். ஒரு தடவை அந்த நோடு எடுக்கிறோம், நோடு நல்லா இல்லை, என் ரைட் சைடு வியூவில் போய் என்ன இருக்குது, இந்த 1 போட்டேன். ஸோ இங்கே ஒரே நோடு தான் இருக்குது. ஃபைனலாக இந்த லூப் முடியும் போது வெளியே வரோம் அப்படின்னா இந்த ரைட் சைடு நோடில் என்ன இருக்கும், இந்த லாஸ்ட்டாக பார்த்த நோடு இருக்கும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை கொண்டு போய் என் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரெஸ் டாட் ஆட் ஆஃப் ரைட் சைட் டாட் வேல். இப்போ 1 ஆட் ஆயிடுச்சு. 1 ஆட் ஆயிடுச்சு. ஆனால் க்யூவில் என்ன இருக்கு, 2 3 போட்டோம். ஸோ வைல் க்யூ இஸ் நாட் எம்டி. இப்போ க்யூ சைஸ் என்ன, 2. இப்போ லென்த்து 2 டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி போல் பண்ணும்போது 2 வரும். 2 வரும்போது 4 5 போட்டுருவேன். க்யூவில் 2 வெளியே எடுத்துட்டு 4 5 போட்டுருவேன். அடுத்து 3 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஆர்எஸ்க்கு அசைன் ஆகும். அடுத்த ரூப் ரன் ஆகும்போது 3 ஆர்எஸ்க்கு அசைன் ஆகும். இப்போ 6 7 போட்டுருவேன். இப்போ வெளியே வரும்போது என்ன ஆகும், 3 ஓட வேல்யூ அப்பண்ட் ஆகிடும். அடுத்த வாட்டி போகும்போது க்யூ சைஸ் என்ன, 4. ஓகேவா? அப்போ எல்லாத்துக்குமே லூப் ரன் ஆகும். இதோடைய லெஃப்ட் ரைட்டு எல்லாமே இப்போ ரன் ஆகும். கடைசியாக என்ன போடுற அதுதான் இங்கே அப்டேட் ஆகும். ஒரு க்யூ எம்டியாக இருக்கிற வரைக்கும் இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலி வி ஹாவ் டு ரிட்டர்ன் த ரெஸ். Okay, let's see what is missing and error here. Runtime error. Okay, all the test case pass.
இத ஆட் பண்ணும்போது ஆர்எஸ்எஸ் வந்து நல்லுன்னு இருக்கு ஒரு சிச்சுவேஷன்ல. அது ஏன் நல்லுன்னு இருக்கு அப்டின்னா, நம்ம இங்க லெஃப்ட், ரைட் போடும்போது சில டைம்ல இந்த இடத்துல நல் வேறையும் போட்டுடுறோம். அப்ப ஆர்எஸ்எஸ் வந்து அந்த இடத்துல லென்த் இருக்காது. ஒருவேள நம்ம இத செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா இல்லன்னா போடுறது. ஸோ, இங்க வந்து நல் கிராஷ் ஆச்சு. ஸோ ஒரு டெஸ்ட் கேஸ்ல வந்து எம்ப்டி ரூட் பாஸ் ஆச்சு. ஸோ ரூட் நல்லா இல்லன்னா மட்டும் தான் நம்ம கியூல போடுறோம். ஸோ இந்த செக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற நல் செக் போட்டோம்னா, இங்க நல் செக் தேவையில்ல. நவ் ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட்.